இன்றைய காலகட்டத்துல 20ல இருந்து 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்களோட மிகப்பெரிய கவலையா இருக்கிறது இளம் நரைதான். சரி, நரைமுடி ஏன் வருது? அதை தடுக்க முடியுமா? வந்த நரைமுடிய மீண்டும் கருப்பாக்க முடியுமான்னு விரிவா பார்க்கலாம். நரைமுடி ஏன் வருது? நம்முடைய முடியோட வேர்கள்ல மெலனோசைட் என்ற சிறப்பு செல்கள் இருக்கு. இதுதான் முடிக்கு கருப்பு நிறத்தை தரக்கூடிய மெலனின் என்ற நிறமிய உற்பத்தி செய்யுது. வயது கூடும் போது இந்த செல்கள் மெலனின் தயாரிக்கிறத நிறுத்துறது இயல்பு. ஆனா இளம் வயதிலேயே இது நடக்கிறதுக்கு பல முக்கிய காரணங்கள் இருக்கு. முதல் விஷயம் மரபணு. இளம் நரைக்கு 80% வரைக்கும் மிக முக்கிய காரணம் பரம்பரை தன்மை. உங்களுடைய பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டிக்கு இளம் வயதிலேயே நரை வந்திருந்தா உங்களுக்கும் வர அதிக வாய்ப்பு. அடுத்தது சத்து குறைபாடு. உடல்ல வைட்டமின் B12, வைட்டமின் D, இரும்பு சத்து, செம்பு, துத்தநாகம் ஆகிய சத்துக்கள் குறையும் போது மெலனின் உற்பத்தி பாதிக்கப்படுது. அடுத்தது அதிதீவிர மன அழுத்தம். அதிகப்படியான கவலை மற்றும் தூக்கமின்மை உடல்ல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கி முடி வேர்களை பலவீனப்படுத்துது. மோசமான பழக்க வழக்கங்கள். புகைப்பிடித்தல் மற்றும் அடிக்கடி கெமிக்கல் கலந்த ஹேர் டை, சல்ஃபேட் கலந்த ஷாம்புகளை பயன்படுத்துறது முடி வேர்களை நேரடியா பாதிக்கும். சரி, ஏன் நரைமுடி வருதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நரைமுடிய மீண்டும் கருப்பாக்க முடியுமான்னு பார்க்கலாம். கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் சமீபத்திய ஆய்வுகளின்படி பரம்பரை அல்லது வயது முதிர்வால வரக்கூடிய நரைய மீண்டும் இயற்கையா கருப்பா மாற்ற முடியாதுன்னு தெரியுது. ஆனா மன அழுத்தம் அல்லது சத்து குறைபாட்டால ஏற்படக்கூடிய ஆரம்ப கட்ட நரைய மீண்டும் தற்காலிகமா கருப்பு நிறமா மாற்ற வாய்ப்பு இருக்காம். உடல்ல சத்துக்களை சரி செஞ்சு மன அழுத்தத்தை குறைக்கும் போது புதிய முடிகள் மீண்டும் கருப்பா வளர தொடங்குமா. இளம் நரைய எப்படி தடுக்கிறது? சீரான உணவு. தினசரி உணவுல கீரைகள், முட்டை, மீன், பால், பாதாம், முந்திரி போன்ற நட்ஸ் வகைகள் மற்றும் பருப்பு வகைகளை அதிகமா சேர்த்துக்கணும். ஹார்மோன் பரிசோதனை. திடீர்னு உங்களுடைய நரைமுடி அதிகரிக்கிற மாதிரி இருந்தா உடனடியா மருத்துவரை சந்திச்சு அவருடைய ஆலோசனைப்படி வைட்டமின் B12, அயன் மற்றும் தைராய்டு பரிசோதனைகளை செஞ்சு அதற்கான மாத்திரைகளை எடுத்துக்கலாம். கெமிக்கல்களை தவிர்க்கிறது. சல்ஃபேட் இல்லாத மென்மையான ஹெர்பல் மற்றும் இயற்கை ஷாம்புகளை பயன்படுத்துறது. இளம் நரைய விரட்டக்கூடிய எளிய வீட்டு வைத்தியங்கள். கருவேப்பிலை தேங்காய் எண்ணெய் மசாஜ். தேங்காய் எண்ணெயில ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை போட்டு அது கருப்பாகிற வரைக்கும் காய்ச்சணும். இந்த எண்ணெயை குளிர வச்சு வாரத்துக்கு 2 முறை தலையில மசாஜ் பண்ணா கருவேப்பிலையில இருக்கக்கூடிய வைட்டமின் B முடி வேர்களுக்கு மெலனின் ஊட்டச்சத்தை அளிக்கும். அதே மாதிரி நெல்லிக்காயில அதிகப்படியான வைட்டமின் C மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கு. நெல்லிக்காய் பொடிய தண்ணீர்ல அப்படி இல்லைன்னா தயிர்ல கலந்து தலையில ஹேர் பேக் மாதிரி தடவி 30 நிமிடங்கள் கழிச்சு தலைக்கு குளிக்கலாம். இது மெலனின் செல்களை மீண்டும் தூண்ட உதவும். வெங்காயத்துல இருக்கக்கூடிய என்சைம் முடி வேர்கள்ல இருக்கக்கூடிய செல் சேதத்தை தடுக்குது. வெங்காய சாற்று மட்டும் எடுத்து உச்சந்தலையில தடவி 20 நிமிஷங்கள் கழிச்சு மைல்டான ஷாம்பு போட்டு தலைக்கு குளிக்கலாம். இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமானது. ஒரே ஒரு நரைமுடிய பிடுங்கினா பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற எல்லா முடிகளும் நரைச்சு போயிடும்னு ஒரு கூற்று இருக்கு. ஆனா இது அறிவியல் பூர்வமற்ற ஒரு தவறான நம்பிக்கை. ஆனா நரைமுடிய அடிக்கடி பிடுங்கினா அந்த இடத்துல இருக்கக்கூடிய முடி வேர் நிரந்தரமா சேதமடைஞ்சு அந்த இடத்துல புதிய முடியே வளராம வழுக்க ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால நரைமுடிய பிடுங்கிறத முற்றிலுமா தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது.